இதுதான் உண்மை. ராஜ்மோகன்ட்ட காசு இல்லைன்றது எனக்கே தெரியும். அப்படி ஆனால் பயங்கரமாக கோடிக்கணக்கில் வச்சுருக்காங்க அப்படின்லாம் பேசுகிறாங்களே. நான் வந்து என்னுடைய கேள்வி என்ன, இவ்வளோ இந்த பேசுகிற ஹிந்துன்ற இந்த நாளிதழ் பேசுகிறாங்களே, இவங்க உதயநிதி ஸ்டாலினோட அஃபிடேவிட்டை படித்தாங்களா? கண்டிப்பாக படிச்சிருந்தேன். ஏன் படிக்கல தெரியல. ஏன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய அஃபிடேவிட் சொல்கிற கதையோ உண்மையோ ரொம்ப முக்கியமானது. அப்படி ஏன்னா மறுபடியும் நான் சொல்கிறேன், 2020-21 அவர்கிட்ட இருந்தது அவருடைய ஆனுவல் இன்கம், நாட் மந்த்லி இன்கம், ஆனுவல் இன்கம் வந்து 2020-21 தான் ஆட்சிக்கு வராங்க. புரியுதா? 2020-21 ஆண்டு தான் ஆட்சிக்கு வராங்க. இது வந்து 2020 21 ஃபைனான்ஷியல் இயருக்கான அவர் இன்கம் டேக்ஸில் சப்மிட் பண்ணியிருக்க அவருடைய வருமானம் குறித்த சான்றிதழ். அது என்ன சொல்லியிருக்காருன்னா, 4,69,850 ரூபாய் தான் எனக்கு வருமானமே ஒரு ஆண்டு ஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்றது. 4 லட்சம் தானே? ஜஸ்ட் 4 lakhs ஃபார் த என்டையர் இயர். மாசம் 35,000 ரூபாய் வரும். 35,000 40,000 ரூபாய் வரும். 40,000 ரூபாய் மாசம் சம்பாதிச்சிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் 2020-21. அடுத்த வருடம் அவங்க அப்பா ஆட்சிக்கு வந்துடுறாரு. யாரு? எம்.கே. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்துடுறாரு. இவர் எம்எல்ஏ ஆயிடுறாரு. அடுத்த ஆண்டே அவருடைய வருமானம் என்பது 2,79,37,90 ரூபாய் வருது. எத்தனை மடங்குமா ஜம்ப்? மேபி எம்எல்ஏக்களுக்கு வந்து salary ஃபிக்ஸ்டா இருக்கலாம். ஏமா அவ்வளவா? பிளஸ் ரெட் ஜெயண்ட்லாம் வச்சிருக்காங்க. இல்ல ரைட். இது இப்போ அப்போ ரெட் ஜெயண்ட் முன்னாடியிலேருந்து இருக்குல்ல. ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் எம்எல்ஏ ஆன பிறகு 3 கோடி கிட்டத்தட்ட போகுது, சொத்து மதிப்பு ஏறுது. அதற்கு அடுத்த வருஷம் 2022-23 அவருடைய சொத்து மதிப்பு 7,94,00,000 ஆகுது. எப்படி ஜம்ப்? எப்படிமா ஜம்ப் ஆகுது? அவங்க 2-3 மொக்க படங்கள் நடிச்சு. இல்லம்மா, நான் என்ன சொல்றேன், இந்த அஃபிடேவிட் கணக்கு தெரியாதா? ஆக்சுவலி இந்த 7 கோடி 4 கோடி 2 கோடி அதெல்லாம் கம்மின்னு நான் நினைக்கிறேன். இல்லம்மா, நான் கம்மி தான். பட்